படைத்தலைவன் படைத்தலைவன் அப்படின்னாலே என்ன ஒரு வலிமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு வீரியமான ஒரு வார்த்தை. ஒரு படைத்தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு படைத்தலைவன் எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளோ பலம் பொருதியான இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக வந்திருக்கிற படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த படைத்தலைவன் சண்முகம் பாண்டியன் தன்னுடைய தந்தை எவ்வளோ பெரிய படைத்தலைவனாக இருந்தார், அவர் எவ்வளோ படைகளை வந்து அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரோ, அதில் இவர் வந்து கொஞ்சம் சர்க்கிளாகவே பண்ணியிருக்கிற படம் தான் படைத்தலைவன். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப சுமாராக போயிட்டு இருக்கிற படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமத்தில் மண்பானை செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம கதாநாயகன் சண்முக பாண்டியன். இவருடைய தந்தை வந்து கஸ்தூரி ராஜா மண்பானை செய்கிறாரு. கதாநாயகன் வந்து ஒரு யானையை 25 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த யானையை வச்சு அவங்க வந்து வியாபாரமெல்லாம் பண்ணுறது கிடையாது, வீட்டில் ஒரு பையனாக செல்லமாக வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இவ்வளோ பெரிய யானை வச்சிருக்குது. ஒரு தன்னுடைய மாமா ஒருத்தர்கிட்ட 25,000 கடன் வாங்கினாரு. அந்த கடன் வட்டி கட்ட முடியாமல் கூணி குறுகி நின்று அந்த யானையை வந்து கோயில், குளம், கல்யாணம், கச்சேரி இங்கெல்லாம் கொண்டு போய் ஆளை விட்டு காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறதுல யானைக்கு யாரோ ஒரு சில சதி திட்டம் தேடி மதம் பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த மதம் பிடிச்ச யானையை கேம்புக்கு அனுப்புகிறாங்க. கேம்ப் எடுத்து அந்த யானை காணாமல் போயிடுது. அந்த யானையை தேடி இவர் வந்து பயணம் பண்ணுறாரு. எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு பயணம் பண்ணுறாரு. இவர் ஏன் அது ஒடிசாவுக்கு பயணம் பண்ணுறாருன்றதை படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு சீனில் சொல்லி தான் ஆகணும். வேறு வழியில் படம் ஆரம்பிக்கும் போதே ஒடிசாவில் காட்டுக்குள்ள ஒரு 5 தமிழ் ஃபேமிலி இருக்குது. அங்கே ஒரு சாமிக்கு பூஜை பண்ண முடியலன்றாங்க. அங்கே வர நிலம் மாடுங்களெல்லாம் கடத்திட்டு போய் கோயிலுக்கு பலி கொடுக்குறோம், எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் போய் வானத்தை பார்த்து கதறி எழுது. அப்புறம் கட் பண்ண தான் எனக்கு சண்முகம் பண்ணின்னு காட்டாங்க. அதனால் இவர் தான் அங்கே போக போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதே மாதிரி அங்கே போகிறாரு தன்னுடைய யானையை தேடி. அங்கே போனால் யானையை ஒரு கடவுளுக்கு வந்து வனதேவதைகளுக்கு வந்து பலி கொடுத்ததாக வச்சுருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அந்த யானையை எப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டு வராரு அப்படின்றது தான் இந்த படைத்தலைவன் படத்துடைய கதை. இந்த படத்தில் வந்து சண்முகம் பாண்டியனுடைய உடல் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய பாடி வெயிட்டுக்கும் அவர் யானையை தும்பியை பிடிச்சி அடிச்சாவோட நம்ம நம்பலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவமும் ஒரு உடல் மணியும் வச்சிருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் எவ்வளோ வீரியமாக இருக்கும். படைத்தலைவன் சண்டை போட்டால் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை இயக்குனருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலையோ, தன்னை சார்ந்த ஆட்கள், அதாவது கதாநாயகனை சார்ந்த ஆட்கள் எல்லாருமே போய் ஆளுக்கு டைரக்டர் ப்ரெஷர் கொடுத்து நீ இதுதான் எடுக்கணும், நீ இப்படி தான் எடுக்கணும், அதை அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசை இளையராஜா வேறு. இளையராஜா வந்து ஒன்று செய்யலாம், பணத்துக்காக ஆசைப்பட்டு எந்த படத்துக்கும் இசை அமைக்காதீங்க. உங்களுக்கு மனப்பூர்வமாக இசை அமைக்க முடிஞ்சால் மட்டும் இசை அமைக்காது இளையராஜா அவர்கள். ஏன்னா நீங்கள் இசையமைத்த விடுதலையும் இந்த படத்தையும் வச்சு பார்த்தா உலகத்தில் இந்த ஒரு சினிமாவில் புதுசாக கற்றுக்க வரவங்க கூட நல்ல மியூசிக் போட்டுருவோம். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு